அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா சொன்னது யூடியூப் சேனல். குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது 10 ரூபாய் கொடுத்தாவது இதை வாங்கிட்டு போ. இல்லைங்க, நான் இருக்கிற இடத்துல இருந்து எங்கள் குலதெய்வ கோயில் ரொம்ப தூரத்தில் இருக்கு, நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், இப்போ போகக்கூடிய சூழ்நிலையில் இல்லை அப்படிங்கிறவங்க குலதெய்வத்தை நினைத்து இந்த பொருளை 10 ரூபாய் கொடுத்து வாங்குங்க. எப்போ வாங்கலாம்? அமாவாசை, பௌர்ணமி, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, உங்கள் பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் வாங்கி உங்கள் வீட்டில் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா குலதெய்வத்தோட பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நிறைய பேர் குடும்பத்தில் இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க, எங்கள் குடும்பத்தில் நிம்மதியே இல்லைங்க, ஒத்துமையே இல்லை, அண்ணன் வந்தால் தங்கச்சி வரல, தங்கச்சி வந்தால் அக்கா வரல, எல்லாரும் சேர்ந்து ஒன்றா இருக்க முடியல, ஒருவேளை எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடணும்னு நினைக்கிறோம், அது கூட நடக்க மாட்டேங்கி, அதையும் மீறி எல்லாரும் ஒன்றா கூடினா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது அப்படிங்கிறத சொல்லி நாம் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்போம். அதை மாதிரி எனக்கு எப்போ பார்த்தாலும் பண ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, ஒன்று கொடுத்த பணம் திரும்பி வரல, இல்லை எனக்கு தேவையான பணம் தேவையான நேரத்தில் கிடைக்கல, இப்படிங்கிறதையும் நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம். இதெல்லாம் சரியாகணும் அப்படின்னா குலதெய்வத்தோட அருள் நமக்கு ரொம்ப முக்கியம். குலதெய்வத்தோட அருள் நமக்கு இருந்தது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை அப்படிங்கிறது வரவே வராது. பொதுவாக வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான விஷயமே பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றுவது தான். நம்மளுடைய சாஸ்திரத்தில் எந்த வீட்டில் காலை மாலை 2 நேரமும் தீபம் ஏற்றுறாங்களோ அந்த வீட்டில் குறைவில்லாத செல்வம் கண்டிப்பாக இருக்கும். அதை மாதிரி நோய் நொடிகள் கண்டிப்பாக இருக்காது. அதனால் தவறாத தீபம் ஏற்றுங்க. இப்போ நம்ம குலதெய்வத்துக்கு வாங்க போகிறதும் தீபத்துக்கு எண்ணெய் தான். குலதெய்வத்துக்கு உரிய எண்ணெய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இழுப்பை எண்ணெய். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், நானே பல வருஷம் கழித்து போகிறேங்க, வீட்டில் இருந்து நான் இழுப்பை எண்ணெயை கொண்டு போகலாமா அப்படின்னு. நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டு போக வேண்டாம். வீட்டில் இருந்து கிளம்பிய பிறகு வெளியில் எங்கேயாவது நீங்கள் அந்த கோயில் பக்கத்தில் போகும்போது கடைகள் இருக்கும் இல்லையா, அங்கே நீங்கள் வாங்கிட்டு போங்க. அதை மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வாங்குற அப்பவுமே கூட பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வத்தை மனதார நினச்சிட்டு வாங்குங்க. நான் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமெலாம் நான் என்ன வாங்க மாட்டேங்க, எனக்கு அது கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறவங்க குலதெய்வத்துக்கு தாராளமாக இழுப்பை எண்ணெயை வாங்குறதுல எந்த தப்புமே கிடையாது. இழுப்பை எண்ணெயை வாங்கி இப்போ நான் சொல்லக்கூடிய தினங்களில் ஒரு அகல் விளக்கில் ஊற்றி பஞ்சு திரி போட்டு கிழக்கு திசையை நோக்கி தீபம் ஏற்றி உங்கள் குலதெய்வத்தை மனதார நினச்சி வழிபட்டு பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு திருப்தியான மனநிலை இருக்கும். எனக்கு எல்லாமே கிடைக்கும், என்னால் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலை உங்களுக்கு உண்டாகும். நிறைய பேர் இப்போ இழுப்பை எண்ணெயில் தீபம் ஏற்ற பயப்படுறாங்க. கண்டிப்பாக அதற்கு நீங்கள் பயப்பட தேவையில்லைங்க. ஒரு சில ராசிக்கு ஒரு சில நாட்களில் ஏற்றக்கூடாது, அது ஒரு சில ராசிப்படி மாறும். மற்றபடி இது ஏற்றுறதுனால உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. அதனால் நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. குலதெய்வத்துக்கு 10 ரூபாய் கொடுத்தாது நீங்கள் இழுப்பை எண்ணெயை வாங்கி அதுவும் குலதெய்வ கோயிலில் கொண்டு போய் ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு கூடுதல் பலன் நிச்சயமாக கிடைக்குங்க. உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கோம். ரூபாய் 30 மட்டும் செலுத்தினாலே போதுங்க. ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் நீங்கள் உணவளிக்க விரும்பினால் அந்த திட்டத்தில் சேருங்க. அந்த திட்டத்தின் மூலமாக நிறைய பேர் கண்டிப்பாக பயன்பெறுவாங்க. அது மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைகளின் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் சிறப்பு வைபவ நாட்களையும் ஒரு சிறிய தொகையை ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்ய முன்வாருங்கள். நீங்கள் உதவி செய்ய விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இன்னும் எண்ணற்ற பயனுள்ள ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து வர இருக்கு. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர, ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. மகாபெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவினை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் குலதெய்வத்தின் அருளாலும் மகா பெரியவாவின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்.